ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு வேம்பலி அம்மனுடைய தீச்சட்டி திருவிழாக்கு எப்படி போகிறோன்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கா பாருங்கள் ஆஃப் சாரியில். ஸோ எப்பயுமே வந்து இந்த சுடிதார் தான் போடுவாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஆஃப் சாரியில் வந்து ரெடி ஆகிருக்காங்க. இது என்னோடய தம்பி ஒய்ஃபு. ஸோ எல்லாமே எல்லோலேயே வந்திருக்காங்க. நிறைய டார்க் கலர்ஸை தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். தீமிதி திருவிழாக்கு வேப்பிலெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. தீச்சட்டி திருவிழா, தீமிதி இல்லை சாரி. அண்டு அதுக்காக தான் வந்து எல்லாருமே ரெடியாகி உட்காந்துட்ருக்கோம். அண்டு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க எல்லா லேடிஸுமே அம்மாக்காக இங்கே வந்து தீச்சட்டி எடுக்க போகிறோம். ஸோ எல்லாருமே ஒவ்வொருத்தராக எல்லாருமே ரெடி ஆகிட்ருக்கோம். அவங்கவுங்க பங்குக்கு வந்து இந்த வேப்பிலையை வந்து கட்டி அவங்கவுங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தீச்சட்டி எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த அந்த பரபரப்பாக இருக்கிறோம். சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ ஜாலினா அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அண்டு எல்லாருமே ஒவ்வொருத்தர் வந்து நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்தெல்லாம் நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டோம். அண்டு சுவாமி வந்து உங்களுடைய வேப்பிலெல்லாம் கொடுங்க, நான் அம்பாள் கிட்ட வச்சு தரேன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே உடனே ஓடிட்டோம். சரி, நம்ம எடுக்கிற தீச்சட்டியோடைய வேப்பிலை வந்து அம்பாள் மடியில் வச்சு கொடுத்தா விசேஷம் தானேங்க. ஸோ அதனால தான் எல்லாருமே போயிட்டோம். எங்களை பார்த்த உடனே மற்ற பக்தர்களும் எல்லாருமே கொடுத்தாங்க. ஸோ அவரும் கொஞ்சம் கூட சங்கடப்படாமல் எல்லாரோடதும் ஃபில்லிங்காக வச்சுட்டாரு. அண்ட் இந்த அம்மாவை பார்த்திங்கன்னா அன்னை அபிராமி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நிறைய சாரீஸில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அப்படியே பார்க்குறதுக்கே கண்ணு பத்தாதுங்க. அவ்வளோ அழகாக ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த கோவிலே நல்லா நிறைஞ்சு இருந்ததுங்க. ரொம்ப எல்லா தெய்வங்களும் அங்கே வந்து இருந்தாங்க. ஸோ ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களும் இருந்தாங்க. எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அங்கே ப்ரெசண்ட் ஆகிருந்தாங்க. அண்டு ஒவ்வொருத்தர் அப்படியே பார்க்கக்குள்ள கலர்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப அந்த vlog தான். சரி, இது ஃபஸ்ட்டு நம்ம இந்த vlog எடுத்துடலாம், எல்லோரும் எப்படியெல்லாம் நாங்கள் ட்ரெஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ என்னையும் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் தம்பி ஒய்ஃப் கிட்ட கொடுத்தா, அவளும் என்னை எடுத்தா. ஸோ அதுக்குள்ளேயே ஒரே சந்தோஷமாக இருந்ததுங்க. சொல்லப்போனால் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் ஃபஸ்ட்டே கோவிலுக்கு போயிட்டோம். ஸோ அதனால் கோவில் கொஞ்சம் காலியாக இருந்தது. அப்புறம் பார்த்தா நிறைய பேர் வந்துட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்டு குட்டீஸ்லாம் பார்த்திங்களா, என்ன அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுமே நல்ல டார்க் கலர்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அண்டு எல்லாருமே டார்க் கலர்ஸ் தாங்க. வேப்பிலெல்லாம் எல்லாருமே எல்லாருக்குமே வேப்பிலை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டாங்க. எத்தனை பேர் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஸோ அதனாலேயே இவங்களை திருப்பி போயிட்டு நான் திரும்ப வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ அழகாக எவ்வளோ சாரீஸ் பாருங்கள். அத்தனை சாரீஸ்லேயும் நல்லா ஃப்ரில்ஸ் மாதிரி கொடுத்து நல்லா ஒரு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே பயங்கர கலர்ஃபுல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கோவிலே பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்தது. அண்டு வேறு என்ன சொல்கிறது, எல்லா தீச்சட்டிக்கான ப்ராசஸ்லாம் வந்து போயின்னு இருந்தது. ஸோ எங்கள் சித்தி வந்து ஃபுல்லாக வேப்பிலையை ஒவ்வொருத்தருக்காக கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்டு தீச்சட்டி பாருங்கள், எத்தனை புது சட்டி தான் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக தீச்சட்டிக்கு ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ லேடிஸ் வந்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க எல்லா லேடிஸும் ஒருத்தர் கூட விடவே மாட்டாங்க. அம்மனுடைய ஆடி மாதம் 4வது வாரம் திருவிழாவுக்கு எல்லாருமே ப்ரெசண்ட் ஆகிடுவாங்க. அவங்க வீட்டிலையே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கோவிலில் தான் இருப்போம். ஸோ எப்போ வருவோம் எப்போ போவோன்னே சொல்ல மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா இந்த 3 டேஸும் நாங்கள் எப்பயுமே எங்கேஜாகவே இருப்போம். அண்டு எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறதுலேயே நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தோம். அண்டு குட்டீஸுமே நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த சட்டிங்க தான் இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் தேவையான பொருட்கள்லாம் லோட் பண்ணிவிட்டு எங்கக்கிட்ட அதை தீச்சட்டி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ என்னுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் எல்லாருமே
ஸோ ஒன்றா வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து எனக்கு கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் நாங்கள் வீடியோ பண்ணி சோஷியல் மீடியாவில் நாங்களும் வரணும்னு விருப்பப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ்லாம் நாங்கள் காட்டுறோம். அண்டு நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோஸாக எடுத்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எங்களையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொருத்தரோட கமெண்ட் அண்ட் லைக், வியூஸு அண்டு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ எங்களுக்குமே இந்த மாதிரி வந்து எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நானுமே வந்து 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னோடய வீடியோஸ் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் மிக மிக பெரிய நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ அந்த அளவுக்கு நன்றி. என்னோடய வீடியோஸ்லாம் வந்து இவ்வளோ அழகாக ரீச் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது. அண்டு இந்த கோவில் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. சிவன், நந்தீஸ்வரர், லிங்கேஸ்வரர், அந்தசுவாமி இவங்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த கோவிலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்கிறாங்க. ஸோ நந்தீஸ்வரர், லிங்கேஸ்வரர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு இதுதாங்க இன்னைய விலாகு. ஸோ உடனே நான் அப்லோட் பண்ணணும், நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும், நாங்கள் எப்படியெல்லாம் ரெடி ஆகிருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஃபுல் விலாகும். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்களோட ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ரெடி ஆகிட்டு அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். ஸோ வேம்பிலி அம்மனையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வேம்பிலி அம்மனுடைய வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் போய் பாருங்கள். தீச்சட்டிக்கு தேவையான வேப்பிலை தான் இது. தேங்க்யூ ஸோ மச்.